திருவண்ணாமலை மாவட்டத்தில் பெஞ்சல் புயல் காரணமாக கனமழை பெய்தது. இதில் திருவண்ணாமலை தீபமலையில் ஏற்பட்ட மண் சரிவில் சிக்கி 7 பேர் பலியாகினர். அவர்களின் குடும்பத்தினருக்கு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு சார்பில் தலா 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியை முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் வழங்கி ஆறுதல் கூறினார். பிறகு செய்தியாளரிடம் அவர் கூறியதாவது: திருவண்ணாமலையில் 3 தினங்களுக்கு முன்பாக நடைபெற்ற கடுமையான கனமழையின் காரணமாக ஏற்பட்ட மழையிலிருந்து வந்த நிலச்சரிவில் 7 விலைமதிக்க முடியாத உயிரினம் பறிபோயிருக்கிறது. அவருடைய குடும்பத்திற்கு ஆழ்ந்த அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் உரிமையை மீட்டெடுக்கின்ற குழுவாக செயல்பட்டிருக்கிற நாங்கள் அவருடைய துக்கத்திலும் துயரத்திலும் பங்கு கொள்வதற்காக இங்கே வருகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ உயர்நீதிமன்றம் தேர்தல் கமிஷனுக்கு 4 வாரத்தில் முடிவெடுக்கணும்னு அதை பற்றி இது சோகமான சமயத்தில் அரசியல் வேண்டாம் என்று எண்ணுகிறேன். சென்னை பல்லாவரத்தில் குடிநீர் கழிவுநீர் கலந்து 2 பேர் உயிரிழந்ததாகவும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வர்றதாகவும் ஒரு தகவல் இருக்கு. அதை பற்றி துணை முதலமைச்சராக இருந்த தங்களுடைய கருத்து என்ன? பல்லாவரம் மாநகராட்சியினுடைய நிர்வாக சீர்கேட்டை தான் இது எடுத்து காட்டுகிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்றாடம் நிகழ்வுகளுக்கு அன்றாடம் ஏற்பட்டுகின்ற பிரச்சனைகளை தீர்க்கின்ற மாநகராட்சியாக பல்லாவரம் நகராட்சி தன்னுடைய கடமையை செய்ய தவறி இருக்கிறது என்பதை அதனால் ஏற்பட்ட விளைவுதான் அது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாட்டில் பேரிழப்பு ஏற்பட்டிருக்குதுங்க. ஆனால் ஒன்றிய அரசு தமிழகம் கேட்கிற அந்த பணத்தை கொடுக்க மறுக்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நிவாரண நிதி உதவியாக கேட்குறாங்க. நிகழ்ந்திருக்கின்ற கனமழையின் காரணமாக ஏற்பட்டிருக்கின்ற இழப்பீடுகளுக்கு நிவாரணம் தமிழக அரசின் மூலமாக கேட்கப்பட்டிருக்கிறது. மத்திய அரசு போதிய நிவாரணத்தை உறுதியாக அளிக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையை தமிழக அரசு முறையாக எடுக்கப்படவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி ஒரு குற்றச்சாட்டு முன் வச்சிருக்காரு. அதுக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் பொதுமக்களுடைய கருத்தாகத்தான் அது இருக்கிறது. அதுக்கு பதிலளித்துள்ள முதலமைச்சர் மலிவான அரசியல் செய்கிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு. வானிலை அறிக்கை அவ்வப்போது நிகழக்கூடிய மழை அலையை பற்றியும் அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளையும் சொல்லிக்கொண்டே இருந்தது. அதற்கு ஏற்றாற்போல் பணி நடைபெறவில்லை என்பது எங்களுடைய குற்றச்சாட்டாக இருக்கிறது. சாத்தனூர் அணையை முன் அறிவிப்பு இல்லாமல் 2 லட்சத்துக்கும் அதிகமாக அணை திறந்து விடுதல் 4 மாவட்டங்களுக்கு பெரிய பாதிப்பு. பொதுவாகவே ஒரு அணையிலிருந்து நீரை வெளியேற்றுகிற பொழுது படிப்படியாகத்தான் 100 கனஅடி 200 கனஅடி 300 கனஅடி அதுதான் திறந்து விட வேண்டும். திறப்பதற்கு முன்பாக அந்த நீர் வழிந்து விடுகின்ற கடைசி வரை பாதுகாப்பு நடவடிக்கைகளை அரசின் சார்பாக எடுத்திருக்க வேண்டும். அதையெல்லாம் எடுக்க தவறியதால் தான் திமுக அரசு இன்றைக்கு தமிழக மக்களத்தில் ஒரு கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்கிறது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ விஞ்ஞானிகள் இன்று 2 செய்திக்குழந்தை வெளியில் நிலைநிறுத்தியிருக்காங்க. அதை பற்றி என்னுடைய இஸ்ரோ விஞ்ஞானிகளுடைய அந்த செயல் உண்மையிலேயே கடமை உணர்வை நான் பாராட்டுகிறேன். அவருடைய அந்த முயற்சி வெற்றி பெற எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.